தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்தின் மற்றொரு அதிரடி, முடக்கப்படும் சொத்துக்கள். தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பில் போலீசாரின் அறிவிப்பு. ஹோட்டலில் நடத்தப்பட்ட பேஸ்புக் களியாட்டம், 76 பேர் அதிரடியாக கைது. பயணிகளுடன் வீதியில் குடை சாய்ந்த பேருந்து, நள்ளிரவில் நேர்ந்த சோகம். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். உயிர் நண்பனின் உயிரை பறித்த கலப்பை, தமிழர் பகுதியில் சம்பவம். திருமண நிகழ்விற்கு சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த கதி, மர்ம முறையில் 2 மரணங்கள். அறுவர் வாழும் வீட்டின் கூரையை திடீரென தாக்கிய மின்னல். அடுத்த 36 மணித்தியாலத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். வேகமாக உயரும் எரிபொருளின் விலை, இலங்கைக்கு ஏற்படவுள்ள சிக்கல். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறையற்ற முறையில் கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தெரிவித்துள்ளார். தொடர்புடைய மசோதா ஏப்ரல் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதாவின் மூலம் நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்த ஒரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டபூர்வமாக கையகப்படுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள், அவர்களது நெருங்கிய கூட்டாளிகள், உறவினர்கள், அரசியலில் உள்ளவர்கள் உட்பட நாட்டின் அரசு சொத்துக்கள், அரசு வளங்கள் மற்றும் அரசு நிதிகளை பல்வேறு வழிகளில் தவறாக பயன்படுத்தி கையகப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இதுபோன்ற சட்டவிரோதமான அல்லது முறையற்ற வழிகளில் சம்பாதித்து இப்போது அவற்றை தங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அவருடைய சொத்தையும் அரசாங்கம் மீட்டெடுக்க உதவும். மேலும் நாட்டு மக்களின் அபிலாசைகளை நாங்கள் நாளுக்கு நாள் நிறைவேற்றி வருகிறோம் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் 3 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி மாத்தறை கந்தர போலீஸ் பிரிவின் கபுகம வடக்கு பகுதியில் நபரொருவரை தாக்கி காயப்படுத்தியதாகவும் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதே நாளில் கண்டி தலத்துவோயா போலீஸ் பிரிவின் ககம்பிலியாவ மாரஷன பகுதியில் வீடொன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் முறைப்பாடு கிடைத்துள்ளது. மேலும் களுத்துறை பேருவளை போலீஸ் பிரிவில் உள்ள கெட்டிமுள்ள மல்பொக்க வீதியில் உள்ளிட்ட சில வீதிகள் சீர்திருத்தப்படுவதாகவும் முறைப்பாடு கிடைத்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் பேருவளை பிரதேச சபையால் இந்த சீர்திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்தது என குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி சம்பவம் தொடர்பாக பேருவளை போலீஸ் நிலையம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சீதவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிடிகொட பெல்லனவத்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேஸ்புக் விருந்து ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 15 பெண்கள் உட்பட 76 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள், கேரள கஞ்சா மற்றும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இதில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்த 3 பெண் சந்தேக நபர்களும் 14 ஆண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர இந்த விருந்தில் கலந்து கொண்ட 12 சிறுமிகள் மற்றும் 47 இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இது தொடர்பில் சீதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் பேருந்து ஒன்று நேற்று இரவு வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கம்பளை பொருளமங்கட சீகின முறுக்கு சந்தியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பேருந்து வீதிக்கு அருகிலிருந்து வீட்டின் மீது மோதியுள்ளதுடன் வீடு பலத்த சேதமடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த யாருக்கும் பாதிப்பு ஏதுமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகொட தெரிவித்துள்ளார். அதன்படி அம்பாத்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதியமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட வர்த்தமானியை வெளியிட்டார். சுமார் 3 கப்பல்கள் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்த 500 வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகொட தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகத்திக்குளம் பிரதேசத்தில் வயலில் உருண்டு கொண்டிருந்த உளவு இயந்திரத்திலிருந்து தவறி விழுந்து 16 வயது இளைஞன் கலப்பையில் சிக்கொண்டு உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் நேற்று உளவு இயந்திரத்தில் உழுது கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த இளைஞன் தவறி வீழ்ந்து கலப்பைக்குள் ஆகப்பட்டு உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. உளவு இயந்திரத்தின் சாரதியான உயிரிழந்தவரின் நண்பன் அக்கரைப்பற்று போலீசாரிடம் சரணடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையினை முன்னெடுத்துள்ளனர். காலி படப்பொளவில் உள்ள ஓடையொன்றுக்கு அருகிலுள்ள சதுப்பு நிலத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்த இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என அவரது தாயாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படப்பொல பகுதியில் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக அந்த இளைஞன் கடந்த 16ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இருப்பினும் அவர் வீடு திரும்பாத நிலையில் அது குறித்து அவரது தாயார் போலீசில் முறைப்பாடு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையிலே குறித்த சடலம் மீட்கப்பட்டு அந்த தாயால் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வாதுவ கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்த மற்றொரு நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் வாதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வாதுவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நோர்வூட் பகுதியில் இடிமின்னல் தாக்கத்தினால் ஒரு குடியிருப்பின் கூரை பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவம் நோர்வூட் போலீஸ் பிரிவில் உள்ள பெஞ்ஞர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் இவ்வாறு மின்னல் தாக்கம் ஏற்பட்ட போது 2 குடும்பத்தைச் சேர்ந்த 6 அங்கத்தினர்கள் அந்த வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தெய்வாதீனமாக எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் வீட்டின் கூரை பலத்த சேதமடைந்துள்ளது என நோர்வூட் போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்த 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழையளவு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் ஊவா, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதற்கமைய மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அத்துடன் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
ஈரான் மீது அமெரிக்கா செலுத்தும் கடுமையான அழுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன. இந்நிலையில் இது இலங்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் கருத்து நிலவுகின்றது. அந்த வகையில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $72 தாண்டியுள்ளது. கச்சா எண்ணெயின் விலை நேற்று $72.16 பதிவாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டும் என்றும் கூறப்படுகிறது. இது இலங்கையிலும் வெகுமான தாக்கத்தை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.